ஊழியத்திற்கு ஊழியரை தெரிந்து கொள்ளும் முறையை வேதாகமத்தின் அடிப்படையிலே செய்ய போகிறோம். ரைட்? அதை மாற்றுங்க. தேவன் எப்படி மோசையை தெரிந்து கொண்டார்? அவன் கையில இருக்கிற கோலிலே இருக்கிற வல்லமையை அறிய வைத்தார். எப்படி அறிய வைத்தார்? மோசே, உன் கோலை கீழே போட்டா பாம்பாயிற்று. அதிர்ச்சி வைத்தியம். அப்படி என்றால் என்ன? அவன் மனநிலையை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார், உலுக்குகிறார். வாழப்படி கொம்பாயிற்று, அதிர்ச்சி வைத்தியம். அதனாலதாங்க அவன் புறப்பட்டு போனா. கையில மடியில போட்டா குஷ்டம் ஆகுது, கையை எடுத்தா குழந்தையின் தோலை போல மாறிவிடுகிறது. இப்படி அதிர்ச்சி வைத்தியம் அளித்து நீங்கள் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறீர்களா? புதிய ஏற்பாட்டில் அதே மெத்தட் இருக்குங்க. கண்ணு வச்சுட்டாரு யாரு? பேதையாகிய பேதுரு மேல. இவனை ஊழியத்துக்கு அழைக்கணும். இவன் தொழில குலத்தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது. பிறந்ததுலேருந்து கடலுக்குள்ளதான் நிர்வாணமா நின்று மீன் பிடிக்கான். அப்ப எப்படி அழைக்கணும்? அதிர்ச்சி வைத்தியம் செய்து அடிக்கணும். 25 வருஷம் மீன் பிடிக்காங்க. 25 வருஷம் பிடிச்ச மீனையும் சேர்த்தாலும் கிடைக்காத மீன் ஒரே பகலில் கிடைக்குது. ஐயா, அவருடைய வழிகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அவர் டைம் வேஸ்ட் பண்ண ரெடியா இல்லை. பேதுருவை ரெக்ரூட் பண்ணி பைபிள் காலேஜில் சேர்த்து நீ சேர்க்கிற பாதி பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுறான். வேதாகமத்துக்கு திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். விட்டுட்டு வந்துட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. அது மாத்திரம் இல்லைங்க, சவுலை எப்படி ஊழியத்துக்கு அழைத்தாரு? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியம். எப்படி அதிர்ச்சி வைத்தியம்? தமஸ்கு வீதியில அவன் கண்ணை குருடாக்குனார். அப்போ அவன் கேட்கிறான், நீர் யாருங்கிறான்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார்கள். அவன் இயேசுவையா துன்பப்படுத்தினான்? சீஷர்களை துன்பப்படுத்த போறான். அவர் சொல்றாரு, நீ மனுஷனை துன்பப்படுத்துற, என்னை துன்பப்படுத்துகிறார். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய வசனம் இருக்குங்க. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. ஓகே, பாருங்கள் இங்க என்ன அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற, அதாவது பிப்ளிக்கல் மெத்தடை நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஊழியத்திற்கு ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு முதல் நாளே அதிர்ச்சி வைத்தியம் கொடுங்க. கண்ணை குருடாக்குனாரு, அதிர்ச்சி. கண்ணை திறந்தாரு, டபுள் அதிர்ச்சி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன சொன்னாலும் கேட்பானா இல்லையா? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவன் கையில இருக்கிற மொபைல்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நான் ஒரு சின்ன கூட்டத்தில் பேசுறேன். ஒரு 10-12 பேர் இருப்பாங்க, எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் காலேஜ் லெக்சரர். அப்போ ஆண்டோடைய வல்லமையை நான் கட்டவிழ்க்காமல் பிரசங்கிப்பதே இல்லை பாருங்க. ஏன்னா ஐ எம் ஃபாலோயிங் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். அவர் எங்கே போனாலும் அற்புதம் செய்வார். கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் அற்புதம் செய்வார். கப்பர் நகமுக்கு போனாலும் அற்புதம் செய்வார். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அற்புதம் செய்வார் பாருங்க. கப்பலிலேயே அற்புதம் செய்வார். பார்த்தீங்களா? எனக்கு இருந்தது 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் என்ன பிரசங்கம் பண்ணிட முடியும்? உடனே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். பாருங்க, தேவன் இங்கே இருக்கிறார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஏதாவது வியாதி இருந்தால் சொல்லுங்கன்னா, ஒரு சிஸ்டர், ஒரு லெக்சர் இருப்பாருங்க, லேடி, ஷீல் பி அரௌண்ட் 40-45 இயர்ஸ் ஓல்டு. சொன்னாங்க, கையை எப்படி காட்டினாங்க, பிரதர் என் கையை இப்படியே திரும்புறதே இல்லை, இப்படியே இருக்குது. எத்தனையோ வருஷம், ஒரு வருஷமாக எவ்வளோ சொன்னாங்க நினைக்கிறேன். பல ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டேன், நடக்கலை. நான் சொன்னேன் உடனே, பிரதர் உங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார். பிரதர் உங்கள் கையில் இருக்கிற வல்லமை, உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் பவர் இருக்குன்னு அது கொஞ்சம் விளக்கம்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் பவர் இருந்தது, பேதுருவுடைய நிழலில் பவர் இருந்தது, மோசையுடைய கோலில் பவர் இருந்தது. உங்கள் மனைவியுடைய கையில் 3 நேரம் மொபைலை வச்சு எடுங்கன்னு வச்சு எடுத்தார், கை சுகமாயிற்று. இப்படி நீங்கள் உங்கள் ஊழியத்திற்கு ஊழியர்களை ரெக்ரூட் பண்ணுங்கிறேன். அவன் கையில் இருக்கிற ஒவ்வொன்றுலையும் அவன் கையில் எவ்வளவு பவர் இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. அவன் நாவல எவ்வளவு பவர் இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. தைரியமா வந்துருங்க. நீங்க என்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க, பீகாருக்கு அனுப்புங்க, மணிப்பூருக்கு அனுப்புன்னு சொல்லிடுவானே. ஊழியர்களை ரெக்ரூட் பண்ண இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.